தமிழக வாழ்வுரிமை கட்சி திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற போகுதா? 234 தொகுதியிலையும் தனித்து போட்டியிட போகுதா? இந்த கேள்வி இப்போ அரசியல் ஆர்வலர்கள் எல்லாருக்குமே எழுந்திருக்கு. அதுக்கு காரணம் சோசியல் மீடியாவில் கடந்த 2-3 தினங்களாக அப்படி ஒரு போஸ்டர் வேல்முருகன் சொன்னதாக, அவர் அறிவித்ததாக போஸ்டர்கள் ஓடிட்டு இருக்கு. தமிழக வாழ்வுரிமை கட்சி இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் என்னவாக இருக்க போகிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஒரு அனாலிட்டிக்கலாக நம்ம பார்க்கலாம். வேல்முருகனை பொறுத்த வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியில் தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்கினாரு. 96 இருந்து கடைசியாக நடந்து முடிந்த 2021 சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் எல்லா தேர்தல்களிலும் போட்டியிட்டவர். 3 முறை பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக போட்டியிட்டார். அதில் 2 முறை வெற்றி பெற்றார். அதுக்கப்புறம் 2011 பாமகல இருந்து அவர் நீக்கப்படுகிறார். 2011 நீக்கப்படுறாரு. 2012 அவரே தனியாக ஒரு கட்சியை தொடங்குறாரு. அதுதான் தமிழக வாழ்வுரிமை கட்சி. இன்னைக்கு இருக்கிற டிவிக்கே 2 வருஷம் முன்னாடி தொடங்கினது. இந்த டிவிக்கே ஏறத்தாழ ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி தொடங்கப்பட்ட கட்சி.